இந்து தமிழ் நாளிதழ் குரூப் 4 பொது அறிவு வினாவிடை. இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம். ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். உணவு உற்பத்தினாலே வேளாண்மை ரிலேட்டடாக தான் இருக்கும். மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று ராபர்ட் மால்தஸ் கூறியது. பெருக்கல் விகிதத்தில். 1966-69 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951லேருந்து 56 வரை செயல்படுத்தப்பட்டது. அதோட முக்கிய நோக்கம் வேளாண்மை. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 56லேருந்து 61 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961லேருந்து 1966 வரைக்கும். அதோட முதன்மையான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல், அடிப்படை தொழிற்சாலைகளை உருவாக்குதல், தொழிலாளர்களின் பலத்தை உயர்வாக பயன்படுத்துவது. நெக்ஸ்ட், இந்த 1966-69 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை துறை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969லேருந்து 1974 வரைக்கும். பச்பன் பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பு கீழ்கண்டவற்றுள் எதற்காக செயல்படுகிறது? குழந்தை தொழிலாளி. பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்னா இளமையை காப்பாற்று இயக்கம். இந்த இயக்கத்தை தொடங்கினவர் கைலாஷ் சத்யார்த்தி 1980 தொடங்கியிருக்காரு. இந்த இயக்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் 80,000 சிறுவர்கள் வேலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் அடிப்பக்க அளவு. ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கம் அதோட உயரத்தின் 4 மடங்குக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போது B = 4H. பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அடிப்பக்க அளவு கேட்குறாங்க. அப்போது முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 × BH = பரப்பளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? நமக்கு 50 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம B கண்டுபிடிக்கணும். 1/2 × Bக்கு பதிலாக இந்த 4H இதை அப்ளை பண்ணுவோம். 4H × H = 50. இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2. 2H² = 50. H² = 50 / 2. இதை அடித்தோம்னா 25. H² = 25. H = 25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. அப்போ நமக்கு உயரம் 5. இங்கே அடிப்பக்கம் என்ன சொல்லியிருக்கோம்? உயரத்தின் 4 மடங்குக்கு சமம்னு சொல்லியிருக்கோம். அப்போ B = 4 × H என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ B = 20. அடிப்பக்க அளவு நமக்கு என்னது? 20 மீட்டர். ஆன்சர் 20. ஆன்சர் ஆப்ஷன் சி, 20 மீட்டர். A ஒரு வேலையை 20 நாட்களிலும் B அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 5,600 ஈட்டினால் அத்தொகையில் Aயின் பங்கு. A ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. B ஒரு வேலையை அதே வேலையை 25 நாட்களில் முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 3,600 ரூபாய் ஈட்டினால் அத்தொகையில் Aயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி சம் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20க்கு 25க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 20 25 100. எல்சிஎம் நமக்கு 100 கிடைக்குது. இப்போது ஏ செய்யக்கூடிய வேலை 100/20. ஏ 5 பங்கு வேலை செய்கிறாரு. B 100/25 4 பங்கு வேலை செய்கிறாரு. இந்த 2 பேரும் இந்த வேலையை செஞ்சு 3,600 ரூபா ஈட்டினாங்கன்னா அந்த தொகையில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தமாக 2 பேரும் வேலை பார்த்தது 5 + 4 9 பங்கு வேலை. 9 பங்கு வேலைக்கு 3,600 ரூபா கொடுக்குறாங்க. அப்போது ஏயின் பங்கு என்னது? 5 பங்கு. 5/9 × 3,600 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2000 கிடைக்கும். இதான் விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரூபாய் 2000. 7/12 (−4 × 7/12 3x) = 5/12 5 எனில் x இன் மதிப்பு.
பவரில் வந்து சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடிமானத்தை பார்க்கணும். அடிமானம் வந்து எல்லாத்துலேயுமே சமமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து பெருக்கல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுக்குகளை வந்து நம்ம வந்து கூட்டணும். இதே வகுத்தல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுக்குகளை வந்து கழிக்கணும். அப்போது மேலே உள்ள அடுக்குகளை மட்டும் எடுத்துப்போம். -4 + 3x = இங்கே உள்ள அடுக்கு என்னது 5. இப்போ 3xஐ மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். 5 -4 இந்த சைடு வந்தால் +4 9. 3x = 9. x = 9/3 கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸின் மதிப்பு 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 3. 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம். இப்போ இதுக்கு எப்படி வந்து விடை கண்டுபிடிக்கலாம்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு வேறு ஏதாவது கொடுத்துருந்தா இங்கே போட்டுக்கலாம். டிவைடட் பை வேலையை வந்து கீழே போடுறோம். அப்போது 2 மதிப்பு கொடுத்துருங்க. ஆட்கள் = ஆட்கள் இன்ட்டு நாட்கள் 2 இன்ட்டு வேலை 2. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 22 ஆட்கள் இன்ட்டு 10 நாட்கள் டிவைடட் பை சுவரை வந்து வேலைன்னு வச்சுக்குவோம். 110 மீட்டரில் சுவர் கட்டியிருக்காங்க. செகண்டு வந்து 30 இன்ட்டு நாட்கள் 6 நாட்கள் வேலை தான் நமக்கு தெரியாது. அதை சுவரின் நீளம் தான் வந்து நமக்கு தெரியாது. இதை வேலைன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்னு வச்சுக்குவோம் அதை. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 = 30 × 6/x. இப்போது எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். 30/6 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x = 90. இதான் விடை. 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் 90 மீட்டர். 90 மீட்டர். ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க. விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4:7. இதை நீளம்னு வச்சுக்குவோம். 7 வந்து அகலம்னு வச்சுக்குவோம். அகலம் வந்து நமக்கு 77 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எந்த விகிதத்தில் இருக்குது? 7ஓட எதை பெருக்குனா 77 வரும், 11 பெருக்குனா 77 வரும். அப்போது இந்த விகிதத்தை வந்து நம்ம 11ஆல் பெருக்குனா நமக்கு நீளம் அகலம் கிடச்சிரும். இப்போது 7ஓட 11 பெருக்கும்போது நமக்கு இந்த 77 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி 4ஓட 11 பெருக்குனோம்னா அதான் வந்து நமக்கு நீளத்தோட மதிப்பு. 4 × 11 44. ஆப்ஷன் சி 44 சென்டிமீட்டர். ஆன்சர் 44 சென்டிமீட்டர். ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு. நீளம் 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர். இதை நம்ம மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 5.4 மீட்டர். அகலம் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இதை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 4.5 மீட்டர். அகலமும் கொடுத்து பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போது செவ்வகத்தின் பரப்பு நமக்கு என்னது நீளம் இன்ட்டு அகலம். அப்போ L × B = 5.4 × 4.5. விடை நமக்கு 24.3 கிடைக்குது. பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர்டு 24.3 மீட்டர் ஸ்கொயர்டு. சுருக்குக 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 டிவைடட் பை 11 11/3. இது ரெண்டுத்துக்கும் பகுதி வந்து சேமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் பகுதி வந்து சேமாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிவிஷன் பண்ணுவோம். இது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத தகா பின்னமாக மாற்றுவோம். இப்படி இருந்தால் இது ரெண்டையும் பெருக்கணும், இதை ஆட் பண்ணணும். 21/4 + 19/4 + 61/8 + 55/8. இப்போது பகுதி சேமாக இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். மேலே 40/4 + இப்போ இங்கே வந்து பகுதி சேமாக இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணோம்னா 10 வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 4 2 8 I 2 10 8.
10 + 29/2 வரும். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 + 29/2 49/2. இப்போது இதை வந்து தகா பின்னமாக மாற்றினோம்னா என்ன வரும்? நமக்கு 44 + 3 47/4 கிடைக்கும். வகுத்தலில் இருக்கிறத நம்ம பெருக்கலுக்கு மாற்றினோம் அப்படின்னா தலைகீழாக மாறும். அப்போ 4/47. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 49 × 2 98/47 தான் ஆன்சர். விடை 98/47. அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ஒரு அசல் வந்து 2 வருடத்தில் 9/4 மடங்காகும் எனில் அதன் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசலை வந்து பின்னு வச்சுக்கிருவோம். இது 2 வருடத்தில் எப்படி ஆகுது? 9/4 மடங்காகுது. 9/4 பின்னு வச்சுக்கிறோம். அதை நமக்கு இந்த மொத்த தொகை வந்து கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை வந்து என்னது? நமக்கு பி + ஐ தான் வந்து நமக்கு மொத்த தொகை. பிங்கிறது நம்ம வந்து பின்னு வச்சுக்கிறோம். மொத்த தொகை வந்து 9/4 பி. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா I = A - P, அதாவது 9/4 P மைனஸ் அசல் P = 9P - 4P/4 = 5P/4. 5/4 P தான் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 5/4 Pக்கு வந்து கிடைக்குது நமக்கு. இப்போது தனிவட்டி கண்டுபிடிக்க நமக்கு வந்து என்ன ஃபார்முலா? PNR/100 தான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா P வந்து நம்ம Pன்னு வச்சுக்கிறோம். N வந்து 2 years கொடுத்துருக்காங்க. R தான் வந்து நமக்கு தெரியாது. /100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 5/4 பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறது 5/4 பின் போட்டுக்கிறோம். இப்போ அந்த பிஐ வந்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ மீதி என்ன இருக்குது? R = 5/4 இன்ட்டு இது வந்து இந்த சைடு வரும்போது தலைகீழ வரும் 100/2. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 4s are 100. இப்போ நமக்கு என்ன வரும்? 125/2 வரும். இதை நம்ம வகுத்தோம் அப்படின்னா 2 125. அப்போ 62 1/2%. இதுதான் நமக்கு ஆன்சர். ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 cm 11 cm மற்றும் 8080 கன சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க. கன செவ்வகத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B × H. அதை நம்ம கொடுத்துட்டாங்க. 3080 cm³ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. L தான் தெரியாது. தெரியாததை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அகலம் பிரெத்து 10 cm, ஹைட்டு உயரம் வந்து 11 cm = 3080. அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். 3080 / 10 × 11 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28. இந்த நீளம் வந்து 28 cm. விடை 28 cm. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பெனிசிலின். பெனிசிலினை கண்டுபிடிச்சவர் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதத்தை காண். 1500 வாங்குறாரு. வாங்கி அதில் வந்து 500 பழுது நீக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து 1800 விற்கிறாரு. அப்போ நம்ம அடக்க விலையவே வந்து என்ன வச்சுக்கணும்னா 1500 + அவர் பழுது நீக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ அடக்க விலை வந்து 2000 வருது. அதை விற்கிற விலை என்னது? 1800 வந்து விற்கிறாரு. அப்போ நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. நஷ்ட சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு நஷ்டம் கண்டுபிடிக்கணும். நஷ்டம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. 2000 - 1800 நமக்கு என்ன கிடைக்கும்? 200. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 200 / அடக்க விலை என்னது? 2000
இன்ட்டு 100 இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 10%. ஆன்சர் 10%. a/3 b/4 a b/5 and a² b/7 இன் மீப்போமா காண்க. இப்போ இந்த சம்மில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. பவர் வச்சு சம்மில் வந்து நமக்கு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாலே பவரில் வந்து எது அதிகமான மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இங்கே இந்த கொடுத்துருக்க 3 மதிப்பில் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். பவர் இங்கே 3 தான் அதிகமாக இருக்குது. அப்போது a/3 b பவரில் இங்கே 4 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. எது வந்து அதிகமான மதிப்பு 7. அப்போ b/7. எல்சிஎம் கேட்டாலே வந்து நமக்கு பவரில் வந்து எது அதிகமான மதிப்போ அதுதான் வந்து நமக்கு எல்சிஎம். இப்போ HCF கேட்டாங்க அப்படின்னா பவரில் வந்து எது குறைந்த மதிப்போ அதுதான் வந்து நமக்கு HCF. விடை a³ b/7.